அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து காவல்துறை அடித்தே கொண்டு இருக்காங்க. காவல்துறை வந்து இந்த மாதிரி சாதாரண மக்களை அடித்து கொள்றதும் சுட்டு கொள்றதும் வந்து புதுசு கிடையாது. இது வந்து அடிக்கடி நம்ம நாட்டில் நடக்கிறது தான். ஆனால் அந்த காவல்துறை ஏன் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த காவல்துறையினருக்கு வந்து நம்ம சாதாரண சாதாரண மக்களை, ஏழை எளிய மக்களை பார்க்கும்போது எப்படி அவங்களுக்கு தோணும்னு தெரியல. இந்த மக்களை பார்க்கும்போது ஒரு புழுப்பூச்சிகளை பார்க்குற மாதிரி தோணும் போல. இதே காவல்துறை வந்து ஒரு அரசியல்வாதிகளையோ இல்லை பெரிய பெரிய பணக்காரங்களையோ தொழிலதிபர்களையோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அரசு அதிகாரிகளையோ காவல்துறையில் இருக்கிறவங்களையோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. இவங்களோட நடவடிக்கை எல்லாமே வந்து ஒரு சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், எந்த ஒரு பின்புலமும் இல்லாத மக்கள், இவங்கக்கிட்ட தான் வந்து அவங்களோட அந்த அதிகாரம் வந்து ரொம்ப மூர்க்கமாக வெளிக்காட்டுறாங்க. அப்போ இந்த காவல்துறையோட இந்த மனநிலைக்கு என்ன காரணமாக இருக்கும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நம்ம எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே வந்து அடிக்கடி கேள்விப்படுறது தான். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடுலேருந்து, பரமக்குடியில் துப்பாக்கி சூடு, தாமிரபரணியில் அடித்து கொன்னது, இப்போ ரீசெண்டாக சாத்தாங்குளத்தில் அப்பா மகன் 2 பேரை வந்து அடித்தே கொன்னது. எப்படி இவங்களுக்கு இந்த அடிக்கக்கூடிய, இந்த சுட்டு கொல்லக்கூடிய மனநிலை வந்து காவல்துறை இருக்கிறவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. காவல்துறையில் சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கூடவே இருக்காங்க, நம்ம கூடவே சக மனிதனாக, ஒரு நண்பனாக, ஒரு உறவினராக, தெரிஞ்ச பையங்களாக பழகுறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் அந்த காவல்துறையோட அந்த காக்கி சட்டையை போட்ட உடனே வந்து ஆள் அப்படியே மாறிடுறாங்க. ஏன் இப்படி மாறுறாங்க? இவ்வளோ கொடூரமாக அந்த காக்கி சட்டையை வந்து ஒரு மனுஷனை மாற்றுமா அப்படிங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு. சாதாரணமாக நமக்கெல்லாம் ஒரு எறும்பை கூட கொல்லும்போது கூட நமக்கு அவ்வளவு சங்கடமாக இருக்கும். இப்படி ஒரு உயிரை வந்து கொல்லுறோமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தமாக இருக்கும். நம்ம அப்படி எதையும் கொல்றதில்லை. பல பேர் இப்படி தான் இருக்காங்க. மற்ற உயிர்களை கொல்லக்கூடாது, அதுக்கும் வலிக்கும், அதுவும் உயிர் தான், அதுவும் துடிக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்திக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க மட்டும் எல்லாரும் இப்படி ஒரே மாதிரி இருக்காங்க. அடிக்கணும், அவங்க அந்த காவல்துறையோட மனநிலையே வந்து அவங்கள பார்த்தா பொதுமக்கள் வந்து பயப்படணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு பெரிய கெத்தா அப்படி ஒரு சண்டியர் மாதிரி வரும்போது நம்ம வந்து சாதாரண மக்கள் வந்து அவங்கள பார்த்து பயப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன மாதிரியான ஒரு ஒரு கொடூர மனநிலைன்னு தெரியல. இப்போ இந்த சம்பவத்தினால மட்டும் இல்லை, சாதாரணமாகவே இப்போ நம்ம வெளியில், நானே இருக்கட்டும், வெளியில் நடமாடும் போது பொது இடங்களுக்கு போகிறோம் வரோம், காவல்துறையை பார்த்தாலே நமக்கு ஒரு அச்சம்தான் வருது. அவங்கக்கிட்ட அவங்க நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ, நம்மளை எதுவும் எதுக்காக நமக்கு அந்த அச்ச உணர்வு வருதுன்னே நமக்கு புரியல. அவங்களோட பிஹேவியர், அவங்களோட நடவடிக்கையை வந்து நம்மளை அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் தான் நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அச்சத்தை கொடுக்குது. இப்படி சாதாரண எளிய மக்களை, பாவப்பட்ட மக்களை அச்சுறுத்தி, அவங்கள பயமுறுத்தி, அவங்கள அடித்து ஒழுக்கி அப்படி ஒரு எதனால் இவங்களுக்கு அதில் எதுவும் சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதான்னு தெரியல, உற்சாகமாக இருக்குதான்னு தெரியல. இந்த மாதிரி அடுத்தவனை அடிக்கும் போதும் துன்புறுத்தும் போதும் இவங்களுக்குள்ள எதுவும் உற்சாகம் கிடைக்குதான்னு தெரியல. அது ஒரு போதை மாதிரி எதுவும் இவங்களுக்கு இருக்குதான்னு தெரியல. அதிகார போதை வந்து இப்படி அடுத்தவனை துன்புறுத்துறதன் மூலமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தினால இதெல்லாம் பண்ணுறாங்களா, இதனால் இப்படி இவங்க அச்சுறுத்துறாங்க அப்படின்னு புரியுது. இப்போ இந்த அஜித்குமாருங்கிற இந்த நபராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி காவல்துறையால் கொல்லப்பட்ட நபர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், காவல்துறை வந்து நம்மளை அடித்தே கொள்ளுவாங்க, அவங்க கையால் நம்ம அடி வாங்கி தான் சாகுவோம் அப்படின்னு ஒரு செகண்டாக யோசித்து பார்த்துருப்பாங்களா? அப்போ அந்த அந்த அதுக்கு முன்னாடி இருந்து அவங்களோட மனநிலை இருந்து அப்படியே டோட்டலாக டேன் ஆகி எப்படி ஒரு சம்பவம் நடந்து அவங்க உயிரிழந்து போகிறாங்க. இப்படி சாகிறதுனால சாகும்போது அந்த மனுஷனோட வலியும் அவனோட வேதனையும் அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். யாராவது எந்த காவல்துறையாவது எப்பயாவது அப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒருத்தன் இப்படி அடிக்கிறவன், அவனுக்கு ரத்தம் வருது, அவனுக்கு எவ்வளோ வேதனைப்படுறான், துடித்து சாகுறாங்க. அப்படி சாகக்கூடிய நிலைமையில் அந்த மனுஷனோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கெல்லாம் மனுஷங்க தானே இந்த காவல்துறையெல்லாம். செத்துப்போன அந்த அந்த மனுஷனோட குடும்பத்தை பற்றிலாம் யோசிச்சே பார்க்க மாட்டேங்க. அவரோட மனைவி, அவரோட பிள்ளைங்க, அப்பாவை காணன அவங்க பிள்ளைங்க, மகனை காணன அம்மா அப்பா, இவங்களை பற்றிலாம் யோசிச்சே பார்க்க அவங்களோட மனநிலைலாம் எவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கும். இந்த மாதிரியாகலாம் யோசிச்சும் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம தான் நீங்கள் வந்து ஒரு மனுஷன் இப்படிலாம் அடிப்பீங்க. இப்படிலாம் அடிக்கணுங்கிறதுக்காகவே நீங்கள்லாம் காவல்துறையில் வருவீங்களா? இல்லை இப்படியெல்லாம் அடித்து கொள்றதுனால உங்களுக்கு அப்படி என்ன கிடைக்குது? என்ன சாதனையை நீங்கள் பண்ணிட்டீங்க உலகத்தில் வந்து?
இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய பொதுமக்களான நமக்கும் வந்து இது ஒரு சர்வசாதாரணமான நிகழ்வாயிருச்சு. அன்றாடமா நம்ம நாட்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம கூட வாழ்றவங்களுக்கு ஒரு இயல்பாவே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அப்படின்னு நம்மளும் வந்து சாதாரணமா இத வந்து கடந்து போய்க்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாம வந்து கடந்து போய்க்கிட்டு இருக்கோம். சரி இன்னைக்கு அவனுக்கு நடக்கு, நாளைக்கு நமக்கு நடக்கலாம் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுட்டு ஒரு நாள் பார்க்குறோம், செய்தியில பார்க்குறோம், அப்படியே ஐயோன்னு உச்சி கொட்டிட்டு கடந்து போய்க்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கு. அப்ப நம்ம இப்ப நாளைக்கு எனக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, என்னோட குடும்பமோ, என்னோட பிள்ளைங்களோ என்ன கஷ்டப்படுவாங்க, என்ன பாடுபடுவாங்கன்னு நினைக்கும்போது நமக்கு அப்படியே ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. அப்ப நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு பாருங்க. நம்ம நாட்டுல இவ்வளவு கொடூரமான மனிதர்களுக்கு மத்தியில தான் வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதே இது மேலை நாடுகள பாருங்க. ஐரோப்பிய நாடுகளையோ, அமெரிக்காவையோ, கனடாவையோ, ஆஸ்திரேலியாவையோ நம்மள விட வளர்ந்த நாடுகள பாருங்க. அங்கேலாம் இருக்க மக்களுக்கு ஏதாவது இந்த மாரி ஏதாவது காவல்துறையால ஏதாவது பிரச்சனை வருதா? எவ்வளவு அமைதியாவும் ஒரு ஒரு என்ன சொல்றது? வசதியாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காவல்துறை அவங்களையெல்லாம் அவ்வளோ மரியாதையாவும் நடத்துறாங்க. அப்படி நம்ம காவல்துறையிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது. இத பேசினாலும் அவங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. அவங்க எல்லாரும் எதனால இந்த அதிகார போதைங்கிறது அவ்வளவு கொடூரமானது. அப்போ உலகத்திலேயே வந்து இந்த பல போதைகள் இருந்ததிலே மிகவும் கொடூரமான போதையா இந்த அதிகார போதை தான் இருக்கு. அடுத்தவன் நம்மளை பார்த்து பயப்படணும். அவன் யாரா இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்குற இந்த அதிகார போதை இருக்கு இல்லையா? கொடுமையான ஒரு போதை. இப்போ இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இதை எதிர்த்து அவங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட நம்மளால் நடத்த முடியல. ஒரு போராட்டம் கூட நடத்த முடியாது. நம்ம எதுவும் பேசவே முடியாது. இப்போ இந்த வீடியோவில் கூட நான் இவ்வளோ பேசுகிறேன். இதனாலேயே எனக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வருமானு ஒரு பயமாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் யோசித்து தான் இதை பேசவா வேண்டாமாங்கிறதே வந்து 100 தடவை யோசிக்க வேண்டியிருக்கு. யோசித்து தான் பேச வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதே வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலைங்கிற அந்த இயலாமை இருக்கு இல்லையா? அந்த இயலாமை வந்து நம்மளை அவ்வளவு கொல்லுது. நம்மளை என்னடா இப்படி நம்மளை சுற்றி இவ்வளவு நடக்குது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு எனக்கு நடக்கும், நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கும், அவங்களுக்கு நடக்கும்போது அப்படி அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த அதிகாரம் பண்ணக்கூடிய இந்த கொடூர மனநிலை கொண்டவங்க வந்து அவங்க தொடர்ந்து அவங்க இயங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த அரசாங்கங்கள் இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி கொடூரர்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்மளாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோமா? என்ன நடக்குன்னே புரியலை. இப்படியெல்லாம் அடுத்தவங்களை, அதுவும் சாதாரண எளிய மக்களை அச்சுறுத்தி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா?